செஃப் வெங்கடேஷ் பட் மாஸ்டர் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் செஃப் தாபு மாஸ்டருக்கு பற்றி ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்தார். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்ஸை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தாபு மாஸ்டர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாரு. அந்த ஒரு இன்டர்வியூவில் அவரை பற்றியும் அவரோட உடல்நிலை பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட 35 வருஷமாக இருக்கேன். 18 மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதில் 15 மணி நேரம் நின்றுக்கிட்டே தான் இருப்பேன். இத்தனை வருஷம் தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருந்ததுனால எனக்கு மூட்டு வலி ஏற்பட்டிருக்கு. நல்ல ஒரு இடத்துல ப்ராப்பராக நிறைய நேரம் நிற்க முடியாது, கை கால் வலி எடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தான் குக் வித் கோமாளி ஷோவில் ஒரு இடத்துல வலிக்கு விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் சுத்தமாக என்னால் பெருசாக நடக்கவே முடியலை, நிற்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறேன். அண்ட் இப்போ வரைக்கும் உட்காந்து எந்திரிச்சு அப்படி ஆல்டர்னேட்டாக தான் அந்த ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு இன்டர்வியூ வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் செஃப் தாமு மாஸ்டருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாமே அவங்க ஒரு சில விஷயங்கள் அவருக்காக சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் செஃப் தாமு மாஸ்டர் கூட கிட்டத்தட்ட 4 சீசனாக குக் வித் கோமாளியில் இருந்தவர் தான் செஃப் வெங்கடேஷ் பட் மாஸ்டர். அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தாமு மாஸ்டர் சொல்றது 100க்கு 100 உண்மை. அவர் கூடவே இருந்து அவரோட பெயின்லாம் நான் பார்த்துருக்கேன். ஷோ பண்ணும் போதே நான் சொல்லுவேன், நீங்கள் ரொம்ப நேரம் நிற்காதீங்க, கொஞ்சம் உட்காந்துருங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் வெயிட்டாகவும் இருப்பார், வயசு வேற அதிகம். அந்த ஒரு காரணத்தினாலே நான் அடிக்கடி உட்காருங்க அப்படிம்பேன். ஆனால் அவர் அந்த தொழில் மேலே இருக்க ஒரு பக்தியால் அடிக்கடி உட்கார மாட்டார், தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருப்பார். ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஆனால் அது அவர் பண்ணதே கிடையாது. அவர் ரீசெண்டாக சொன்ன இன்டர்வியூ பார்க்கும்போது கூட ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கும் அவருக்கும் இந்த போட்டி அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் 2 பேரும் பல வருஷமாக ஒரு துறையில் இருக்கோம், நல்ல நண்பர்களாக இருக்கோம். அதில் எங்களுக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ரீசெண்டாக ஒரு சின்ன கருத்து வேறுபாடு தான், ஆனால் எல்லா நண்பர்களுக்குள்ளும் அது இருக்கிறது தானே. அவர் நல்லபடியாக இருக்கணும், ஹெல்த் நல்லா பார்த்துக்கணும், அந்த ஷோவை நல்லபடியாக அவர் நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக அண்ட் ரொம்பவே பெருந்தன்மையாக ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது ரசிகர்கள் எல்லாமே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மறுபடியும் ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நடந்தால் உண்மையாகவே நல்லாயிருக்கும். இது ஒரு புறம் இருக்க, இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட பொண்ணு ரஹீமா ரஹ்மான் அவர்கள் சமீபத்தில் நியூ கோர்ஸ் ஒன்று முடிச்சு அதில் ரொம்பவே திறம்பட வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு 2 பொண்ணுங்க ஒரு பையன் இருக்காங்க. அதில் பையனும் ஒரு பொண்ணும் இசைத்துறைக்கே வந்துட்டாங்க, அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ரஹீமா அப்படிங்கிற பொண்ணு மட்டும் இசைத்துறை சூஸ் பண்ணாமல் சமையல் துறை சூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், அவங்க செஃப்பாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒரு கோர்ஸை ரொம்பவே நல்லபடியாக முடிச்சு இன்னைக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அவங்க அப்பா கையால் தான் அந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு போஸ்டரை சார் அவரோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது, உனக்கு எது வரும், உனக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து அதில் நீ இன்னைக்கு முன்னேறி வெற்றி கண்டிருக்க, ஒரு அப்பாவாக எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு. ரஹீமா அவர்களோட இந்த ஒரு முயற்சிக்கு எல்லோருமே தங்களோட வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ஃபோட்டோஸ்க்கு லைக்கும் குவிஞ்சு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.